வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பரப்புரைன்னு தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளோட தொகுதி பங்கீட திமுக இறுதி செஞ்சு முடிச்சிடுச்சு. காங்கிரஸ் கட்சியுடனும் தொகுதி பங்கீடு விரைவில் இறுதியாகி இருக்கிற நிலையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில தாமதம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இப்பவே களைகட்ட தொடங்கிடுச்சு. வேட்பாளருங்க மட்டுமில்ல, வேட்பாளரை அறிவிக்காத கட்சியிலும் கட்சிக்காரங்க வாக்கு சேகரிக்க தொடங்கிட்டாங்க. வீதி வீதியா, வீடு வீடா சென்று கட்சி சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வராங்க. குக்கர் சின்னம் எங்க கிட்ட தான் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த சின்னத்துல தான் போட்டியிடுவேன்னு சொல்லி இருக்கார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அரசியல்ல பன்னீர்செல்வத்தோடு இணைஞ்சு செயல்பட்டு வரதா சொல்ற இவரு குக்கர் சின்னத்துல போட்டியிடுவேன்னு சொல்ல, மறுபுறம் போட்டியிட்டா இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடுவேன்னு பன்னீர்செல்வம் பிடிவாதமா இருக்காரு. என்னதான் நடக்கும்? ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்கு. இந்த நிலையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் திருச்சியில நடந்துச்சு. கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்கள் மத்தியில பேசின அந்த கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக தற்போதைய அந்த தொகுதியோட எம்பி நவாஸ்கனியே மீண்டும் போட்டியிடுவார்னு அறிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடி பிரதமருக்கான வேலைகளை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் அதிபர் போல செயல்படுறதா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விமர்சிச்சிருக்காரு. காரணம் என்ன? சிறிய இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தமிழ் மாநில காங்கிரஸோட தொடங்கியிருக்கு பாஜக. முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கிற நிலையில 4ஆம் தேதி மோடி சென்னை வந்த பிறகு அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லி இருக்காங்க. இந்த சின்னம் உங்களுக்கு ராசி இல்லைங்க, வேற சின்னத்தை மாத்திடுங்கன்னு நாம் தமிழர் கட்சிக்கு அறிவுரை சொல்லி இருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம். வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சு ஆளா களத்துக்கு தயாரான சீமானுக்கு சின்னமே இப்போ சிக்கலாய் போயிருக்கு. பிரதமர் மோடி பிரதமருக்கான வேலைகளை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் அதிபர் போல செயல்படுறதா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விமர்சிச்சிருக்காரு. நாட்டையே இருவர் கொள்ளையடிச்சிட்டு அவற்றை கார்ப்பரேட் முதலாளிக்கு கொடுப்பதாகவும் அவர் கடுமையா சாடி இருக்காரு. பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் சரி, எத்தனை முறை பாஜகவோட அகில இந்திய தலைவர்கள் வந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதுமா அண்ணாமலை நடைபயணம் மேற்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டுல பாஜகவுல டெபாசிட் கூட வாங்காதுன்னு மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கிண்டல் அடிச்சிருக்காரு. திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி பெறணும் அவர் சொல்லியிருக்காரு. மக்களும் தொண்டர்களும் விருப்பப்பட்டா தேனி தொகுதியிலேயே பன்னீர்செல்வம் போட்டியிடுவார்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு ரவீந்திரநாத். தேர்தல்ல என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு 5 ஆண்டுகளா நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்போன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்களில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.